அதாவது இப்போ வந்து தாய்லாந்துல பட்டையா நகரத்துல வந்து சர்வதேச அளவிலான சிலம்பம், கராத்தே, யோகா போட்டி நடந்துச்சு. இதுல வந்து இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற 5 நாடுகள் கலந்துட்டாங்க. இதுல தமிழ்நாட்டில இருந்து 60 பேர் போனாங்க. 60 பேர்ல நம்ம சிவம் சிலம்பம் சார்பில் 5 மாணவர்கள் சிலம்பம் போட்டியில கலந்துட்டாங்க. இதுல வந்து 5 பேருமே முதல் பரிசு தங்கப்பதக்கம் பெற்று சர்வதேச அளவில் முதலிடம் பெற்றிருக்காங்க. இவங்க வந்து குழந்தைங்க ஒரு 5 வயசுலயே கிளாஸ் சேர்த்து விட்டுறாங்க. இப்ப 5 வயசுல இருந்தே குழந்தைங்க விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த கலை மீதும் ஆர்வம் அதிகமாயிடுது. அதே மாதிரி அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க பார்த்தோம்னா போன் அதுன்னு இப்படியே அந்த விளையாண்டுட்டே இருந்துறாங்க. இந்த மாதிரியான கலைகள் கத்துக்கிறதுனால அவங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்குது, மனசும் தெளிவா இருக்குது, அவங்களுக்கு படிப்புக்கு எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. கிரிக்கெட் போன்ற இது எல்லாமே வந்து மேலை நாட்டு விளையாட்டுகள். சிலம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காப்பு கலை மட்டும் இல்ல, நம்ம பாரம்பரிய அந்த காலத்துல வந்து இப்பதான் போருக்கு வந்து நவீன ஆயுதங்கள்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஒரு கம்பை வச்சுதான் தன்னை தற்காத்துக்கிறதுல வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து வெறும் போர்க்கலை மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திற்கான எல்லா கலைகளுமே சிலம்பத்துல இருந்து போனது. அதனால வந்து அந்த பழைய பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் முயற்சியில இப்ப வந்து எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க. சந்தோஷமா இருக்கு. அந்த மூஞ்சிட்ட வந்து மைக் வைக்காம தண்ணி வைங்க. நாங்க தாய்லாந்து மேட்சுக்கு போயிருந்தோம். அதுல 5 வகையான கான்டினென்ட்ல இருந்து வந்து இருக்காங்க. அதுல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இந்தியா, யூரோப் அந்த மாதிரி நிறைய 5 கண்ட்ரில இருந்து வந்தாங்க. அதுல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சோம். சேலத்துக்கும் பெருமை, இந்தியாவுக்கும் பெருமை. எம் பர்சித் ராஜ்.